ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு மலையாளம் காமெடி ட்ராமாவாக ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லே இப்போ வெளியாக இருக்கிற பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பிரின்ஸ். இவருக்கு 2 தம்பி, அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குடும்பம். நம்மால் ஒரு பிரைடல் பொட்டிக் ஷாப் ஒன்று வச்சுருக்காப்புல. அதாவது கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை கரெக்டாக ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சும்மா அந்த மேடையில் ஏறும்போது அந்தளவுக்கு கெத்தாக இருக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் நம்ம ஆளுடைய வேலை. இவர் கடையில் ஒரு சில பேர் வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் பேசிக்காகவே ரொம்ப தங்கமான ஒரு பையன். ஆனால் என்ன, கொஞ்சம் ரிசர்வ்டான டைப்பு. அதிகமாக பெருசாக யார்கிட்டையும் பேசிக்க மாட்டாப்புல. ஆனால் ரொம்ப நீதி நேர்மை நியாயம் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க சீலன் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பையன்தான் இவர். இவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இவருடைய தம்பிக்கெல்லாம் கூட கல்யாணமாகி அவருக்கே குழந்தை பிறக்கிற தருணம் வர்ற வரைக்கும் கூட நம்ம ஆளுக்கு கல்யாணம் நடந்த பாடு கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஆளு ஒரு 80s 90s கிட்ஸ் மாதிரி அவருடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் வயசான நபர் மாதிரி இருப்பாப்லையோ, மாப்பிள்ளை கொஞ்சம் வயசு கூடிடுச்சு போலத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரணங்களால் பொண்ணு சரியாக அமையலை. இன்னொரு பக்கம் என் பையன் சொசைட்டியில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கான், பிரைடல் புட்டிக் ஷாப்பெல்லாம் வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு குடும்பத்திலேயே பிரெட் வின்னர் அவன் மட்டும்தான், அவன் தான் சம்பாதிக்கிறான், அவ்வளோ பெரிய குடும்பத்தையே பார்த்துக்கிறான். அப்படிங்கும்போது அப்புறம் எவன் பொண்ணு கொடுப்பேன்? அப்புறம் அந்த குடும்பத்தில் வேறு எவனுமே சம்பாதிக்கலையா? அப்புறம் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வீட்டிலே ஜாயின்ட் ஃபேமிலியை உட்காந்து அப்படிங்கிற மாதிரியே இப்போ பல பேர் திங்க் பண்ணுறாங்க இல்லையா? இது ஒரு காரணம். இதையெல்லாம் தாண்டி இவங்க வீட்டில் பையன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கேன் அப்படிங்கிறனால வரதட்சணை அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. இம்புட்டும் ஒரே நேரத்தில் சேர்ந்துச்சுன்னா எங்கே கல்யாணம் ஆகுறது? நம்மால் விட்டால் கல்யாணமாகாமல் ரிட்டையரே ஆகிடுவா போல் தெரியுது. அந்த அளவுக்கு அவருக்கும் வயசு ஏறிக்கிட்டே போது. பொண்ணு அமைஞ்ச பாடு இல்லை. இவரும் மேட்ரிமோனி சைட்டில் எல்லாம் பேரை கொடுத்து ப்ரொஃபைல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காப்புல. ஆனால் கடைசியாக இவரே எதிர்பார்க்காம ஒரு பொண்ணை இவருக்கு பிடிச்சி போக, இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஷரிஸ் முகமட் அப்படிங்கிற நபர் எழுதி பின்டோ ஸ்டீஃபன் அப்படிங்கிற நபர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. பின்டோ ஸ்டீஃபனுக்கு இதுதான் முதல் படம். ஒரு அறிமுக இயக்குனர் அவர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா. அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷனை செட் அவுட் பண்ணிவிட்டு போங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா, முதல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பாக இந்த படத்துடைய சென்ட்ரல் கேரக்டர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கதாபாத்திரங்கள். ஒன்று ஹீரோவான திலீப், இன்னொன்று அவருடைய மனைவியாக ப்ளே பண்ண ரனியா ராணா. 2 பேரும் சரியான பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கல்யாணமாகாத பட் இவ்வளோ பொறுப்புகள் குடும்பத்துக்காகவே எல்லாத்தையும் பண்ணி குடும்பத்துக்காகவே தன்னுடைய சுகங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்த பட் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காத ஒரு ரிசர்வ்டான ஒரு பையனாக இருக்கக்கூடிய, நமக்கு எப்படா கல்யாணமாகும் அப்படின்னு அந்த இயங்கக்கூடிய ஒரு அந்த கதாபாத்திரமாக படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை கம்ப்ளீட்டாக கேரி பண்ணிட்டு போயிட்டாப்புல திலீப். செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு திலீப் ஒரு பக்கம் இருந்தால் கூடவே ரனியா ராணாவும் செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. கிடைச்ச சீன்ஸில் எல்லாமே இந்த 2 பேரும் ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் இதுக்கு அடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னா, அது சித்திக் ஆகட்டும், பிந்து பணிக்கர் ஆகட்டும், மஞ்சு பிள்ளை ஆகட்டும், ஜானி ஆண்டனி ஆகட்டும், இந்த 4 கதாபாத்திரங்களும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக மஞ்சு பிள்ளையுடைய கதாபாத்திரமும் ஜானி ஆண்டனியுடைய கதாபாத்திரமும் ஒரு இம்பேக்டை கொடுக்குற அளவுக்கு எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் தான். 2 பேரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். தியான் சீனிவாசனை பொறுத்தளவுக்கு அது ஒரு இலவச இணைப்பு தான். பேருக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 சீனில் ஸ்க்ரீனில் உள்ளே நின்று போகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அது ஒரு எடுத்துக்கிட்டதை பண்ணியிருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். மியூசிக் டைரக்டரான சன்னல் தேவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேயும் சரி, படத்தில் அந்த 1-2 பாடல்கள்லேயும் சரி, இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாகவே உட்காரச்சிருந்தார் சாங்ஸாக. அதுவும் காட்சிகளோட பின்னாடி ஓடும்போது சாங்ஸாக பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது அந்த பாடல்கள் எல்லாமே. மலையூர் நாட்டாமல் நம்ம மம்பட்டியாம் பாட்டு அது வேறு லெவலில் கல்யாண மண்டபத்தில் ஆட ஆரம்பித்து இப்போ அந்த பாட்டை போடாத கல்யாண மண்டபம் கிடையாது, ஆடாத கல்யாண பொண்ணும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு படத்தில் அந்த பாடல்கள் உள்ளே வைக்கிற அளவுக்கு பொருதிக்கிட்டு போகுது. இந்த படத்துலையும் அந்த பாட்டு வரக்கூடிய அந்த மொமெண்ட்டு சரியான ஒரு அதான் இந்த படம் ரொம்ப அப்படி லைட் ஹார்ட்டடாக மெதுவாக போயிட்டுருக்கு. அந்த தருணத்தில் சும்மா வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணிட்டு போய்டும் அந்த சாங்கு, அது வரக்கூடிய அந்த சீக்வன்ஸு. சரியான ஒரு கம்போசிஷன் அந்த பாட்டு. அது அழகாக உட்கார வச்சுருந்தாங்க இந்த படத்துலையுமே தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே வச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில காட்சி அமைப்புகள் ரொம்ப அழகாக இருந்தது. குறிப்பாக கதாநாயகன் அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணை பார்க்க போகிற ஒரு சீனு, அது ஒரு செம ட்விஸ்ட்டு, செம சம்பவமாகி போயிருன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் எதையும் நான் ரிவீல் பண்ணல.
நீங்கள் பாருங்கள். அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு சீனில் கதாநாயகனுடைய மைண்ட் இப்போ எப்படி இருக்குது, அவருக்கு என்ன தான் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பேக்ட்ராப்பில் டப்புன்னு ஒரு டியூப் லைட்டை ஆன் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சியாகட்டும்னு ஒரு சில காட்சிகள் சூப்பராகவே இருந்தது. நேற்று தான் லாக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று போட்டோம், ஒரு சைபர் த்ரில்லர். அதே மாதிரி இந்த படத்துலையுமே சோஷியல் மீடியாவில் வர்றதெல்லாம் உண்மை இல்லை மக்களே அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்துலையும் அழுத்தமாக ஆணித்தனமாக ஒரு சில காட்சிகளில் இந்த டீம் பேசியிருக்கு. அது நீட்டாகவே இந்த கதையில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த படத்தில் எதுவுமே பிரச்சனை கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மலையாளம் ட்ராமாஸ் எப்பயுமே ஒரு டெட் ஸ்லோ ட்ராமாவாக மெதுவாக தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கமர்ஷியலாக பெரிய பல விஷயங்கள் வந்து பெருசாக இதை பண்ண மாட்டாங்க. அதை விட முக்கியமாக இது ஒன்றும் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜானர் படமும் கிடையாது. அதனால் ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான் இது. அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். பல பேர்த்துக்கு படம் வந்து கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகுது அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக வரலாம். இது நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரியே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன தான் வந்து ஹீரோ ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிறாரு அப்படின்னா கூட, ரிசர்வ்டாக இருக்காருங்கிறதுலாம் நமக்குள்ளே தான். ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் நம்ம பண்ணுற எல்லா சேட்டையுமே பண்ணுறது இப்போல்லாம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்னு யூஸ் பண்ணாத, வீடியோஸு, ரீல்ஸ்னு பார்க்காத ஆளுங்களே கிடையாது. அதை வச்சு தான் நமக்கு வந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட்டே போயிட்டு இருக்குங்க. பொழுது போகிறதே அதை வச்சு தான் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது வேறு, மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது வேறு இல்லையா? ஸோ அத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் தான் தன்னுடைய மனைவியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது கதாநாயகனுக்கு கடைசி மொமெண்ட் வரைக்கும் தெரில. அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறமோ அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து என்னமோ நம்புற மாதிரி கொஞ்சம் ஒட்டாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது ஒரு ஸ்லோ ட்ராமா தான், மைண்டில் வச்சுக்கோங்க. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இது ஆகா ஓகோ படம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் பார்க்காதீங்க. பட் நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா. அந்த லெவலில் மட்டும் எக்ஸ்பெக்டேஷனை செட் அவுட் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். உங்களை அந்த படம் கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். அந்த படத்தில் ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி வந்து உண்மையாக பர்சனல் லைஃப்பையும் அஃபிஷியல் லைஃப்பையும் போட்டு வந்து பெருசாக குழப்பிக்கிறாங்க. பர்சனல் லைஃபுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாமே நம்மளுடைய வீடியோ தான், நம்மளுடைய சேனல் தான், நம்மளுடைய பேஜ் தான் அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அங்கேயே ரொம்ப அடிக்டட் ஆகி அந்த பேர், புகழ், பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கே ஒரு பக்கம் போயிடுறாங்களோ, இதனால் பர்சனல் லைஃபே பெருசாக தொலைச்சிடுறாங்களோ அப்படின்னு அழகாக போர்ட்ரே பண்ண ஒரு சீன் இது. செம்மையான ஒரு சீன் இது. அதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஒரு டீசெண்டான நல்ல ஃபீல் குட் ட்ராமா தான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.